கேள்வி வச்சுக்கோங்க, ஒவ்வொரு கேள்வி. அது ரகசியத்தை உடச்சி சொன்ன ஆசி ரெண்டும் புரிஞ்சவங்களுக்கு புரிஞ்சிருக்கும், எல்லாருக்கும் புரியணும் சீடர்களுக்கு. அவ்வளோதான், சூட்சமத்தை போட்டு உடச்சிட்டாங்க ரெண்டு பேரும். அதாவது சிவபெருமானும் உயர்வாக சொன்னாங்க, அகத்திய பெருமான் வந்து சூட்சமத்தை சொல்லிட்டாங்க. சொல்லிக்கிட்டே இருக்காங்க, சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. மாறந்தண்டி அகத்திய பெருமான் நான் விடமாட்டேன்னு சொன்ன மாதிரி இங்கே மாறந்தண்டியும் விடமாட்டாங்க. எல்லாம் ஆசானாகக்கூடிய தகுதி, எல்லாம் இறை நிலைக்கு போய் சிரஞ்சீவி நிலைக்கு போய் நம்ம பிறவா நிலை அடைஞ்சு சிரஞ்சீவி நிலை அடைஞ்சு எல்லாம் இகலோகத்துக்கு கலியுக மாற்றத்துக்கு பிரபஞ்சம் முழுவதும் சூட்சமத்தில் பணியாற்றக்கூடிய அற்புதமான பரிசை கொடுக்குற இடம்தான் இந்த சபை. நம்மளோட தேக இந்த இந்த பஞ்சபூதங்களால் ஆன இந்த விஷயங்கள் பஞ்சபூதத்தோட கலந்த பிறகும் நம்ம புனிதமான அத்தகைய நிலை, இறை நிலை வந்து இறைமகா நிலை வந்து அதோட கலந்து நம்ம உன்னத உயர் நிலையில் இறை மக்களோட அமர்ந்திருந்து அருளாட்சி பண்ணக்கூடிய நிலையை. இப்போ சித்த சபையிலன்னா நீங்கள் இங்கே இருப்பீங்க, எல்லா இடத்துலையும் இருப்பீங்க, இறை பணி செய்வீங்க. அதை கற்றுக் கொடுக்குற இடம்தான் இது. வாழும் போதே பரலோகத்தில் வந்து சிரஞ்சீவி நிலையாக அமர்றதுக்கு உண்டான அற்புதமான பயிற்சி கூட தான் அகத்திய பெருமான் இங்கே வந்து செஞ்சுக்கிட்டு இருக்காரு. பிறகு என்ன, கை கால் எல்லாம் போனால் செயல் இழந்த பிறகு உணர்வு நிலை இல்லாமல் வந்து இங்கே வந்து என்ன கற்றுக்க முடியும்? கற்றுக்கிட்டாலும் செய்ய முடியாது, அதுக்கு பிறவி வேணும். நல்லா இருக்கையிலேயே வந்து நான் நல்லா சாரீரம் எல்லாமே நல்லா இருக்கையிலேயே வந்து ரெண்டாலையும் பிரபஞ்சத்துக்கு நம்ம புண்ணியம் ஆற்றணும். நடுங்கக்கூடிய குரலை வச்சுட்டு யார்கிட்ட போய் அருள்மொழி பேசிக்கிட்டு இருக்க முடியும்? இப்படி பேச முடியுமா? அதை மாதிரி சரீரம் பூரில் நடுக்கம் எடுத்த பிறகு போய் என்ன இறைவனி செய்ய முடியும்? பிரபஞ்சத்துக்கு என்ன நம்ம திருப்பி கொடுக்க முடியும் கொடுத்ததுக்கு? அதனால் இருக்கும்போதே உணர்ந்து உயர்நிலை அடையணும், உன்னத பெருநிலை அடையணும் அப்படிங்கிற விஷயத்த இங்கே சூட்சமாக என்ன ஓப்பனாக சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இங்கே சுலபம் ஆனால் கடினம் அப்படிங்கிற அகத்திய பெருமான் மாறி மாறி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. செவிகள் குளிர இங்கே வந்து இறை சூட்சமம் உரைகள் எதுவுமே வந்து மறைநிலை இல்லை அப்படின்ட்டாங்க. மறைச்சிருக்கிறத கூட மறைஞ்சு இருக்கக்கூடிய சிவமே வந்து உயர்வாக வந்து உட்கார்ந்து பேசக்கூடிய இடம் அகத்திய பெருமான். அது மாதிரி அகத்திய பெருமான், சிவபெருமான், முருகப்பெருமான் எல்லாரையும் மகாவிஷ்ணு எல்லாம் நம்ம பார்க்க முடியுமா, பேச முடியுமா, என்ன செய்ய முடியும்? இங்கே எல்லாம் நிகழ்ந்துக்கிட்டு இருக்கு. இதெல்லாம் உண்மைன்னு நினச்சி வந்து சரணடைஞ்சி பயணப்படுறவங்க இறைநிலை அடையது உறுதி அப்படிங்கிற அகத்திய பெருமான் முன்னாடியே சொல்லி உங்கள் ஆன்மீக கேள்வியை கேளுங்க. கொடுத்து கொடுத்து சிவந்ததையா உங்கள் கரங்களே, பொன்னார் மேனியன் என்று பெயரும் பெற்றீரேன். கொடுத்து கொடுத்து சிவந்த சிவத்தை நேரில் கண்டோம். அதி உன்னத உயர்நிலை கண்ட பிரபஞ்ச மகா அகத்திய வாழைச்சித்த சபையை வணங்கி, ஆசான் பரம்பொருள் நாயகன் அகத்திய பெருமானை வணங்கி, கலியுகம் அறியும் வாழைச்சித்தரையா திருப்பாதம் தொட்டு வணங்கி, பாம்பாட்டி சித்தரையா திருப்பாதம் தொட்டு வணங்கி, விஸ்வாமித்திர மகாமுனிவரையா திருப்பாதம் தொட்டு வணங்கி, நம்ம பிரபஞ்ச மகா சபையிலிருந்து கொங்கு தேசத்தில் அன்னதானம் கொடுத்துட்ருக்கோம். அங்கே வந்து எல்லோரும் வாழ்த்து சொல்கிறாங்க. அந்த வாழ்த்துக்களை எல்லாம் அதி உன்னத உயர்நிலை கொண்ட பிரபஞ்ச மகா சபையிலேயே சமர்ப்பணம் பண்ணிட்டு, நாம் என்றும் அகத்தியருக்கு ஐயாவுக்கும் வாழைச்சித்தர் ஐயாவுக்கும் என்னை படைத்த இறைவனுக்கும் பணியாளாகவே இருந்து பணி செய்வேன் என்று மக்கள் கொடுத்த வாழ்த்துக்கள் எல்லாம் உங்கள் பாதங்களை சமர்ப்பணம் பண்ணிட்டு, ஐயா இப்போ ஒரு 4-5 நாளாக இந்த நெத்தி பொட்டில் ஒரு நெருப்பு எரிகிற மாதிரி தெரியுது. அதில் நான் கண் மூடி பார்த்தா வாழைச்சித்தரையா ஒரு கிரீன் கலர் சேர் இருக்காங்க, அதில் உட்கார்ந்துருக்கிற மாதிரி இந்த இடத்துல நான் பார்த்துட்ருக்கேன். அந்த நிலையை எனக்கு சூட்சமத்தை அகத்திய பெருமான் ஐயா எனக்கு சொல்லணும்னு சொல்லி கேட்டு, உங்கள் திருவடிகளுக்கு கோடான கோடி நன்றிகளை சொல்லி வணங்கி உங்கள் பாதம் தொட்டு வணங்குகிறேன் ஐயா.
அகதீஷாய நமக. ஓம் அகதீஷாய நமக. ஓம் அகதீஷாய நமக. ஓம் அகதீஷாய நமக. ஓம் அகதீஷாய நமக. 14 லோகங்களிலும் எவரும் காணா எங்கும் நிகழா அருள் நிலை கொண்ட இறை காட்சிதனை கண்ட சீடனே. அகதீஷாய நமக. அகதீஷாய நமக. அகத்தியன் நல்நிலை ஆசிகளை வழங்கி ஏற்றமுடன் இறை பிரபஞ்ச மகா அகத்திய வாழை சித்த சபையோடு தொடர்பு கொண்டு இணைந்து கொஞ்சம் தள்ளி வச்சிரு. உயர் இறைநிலை எங்கு அமர்ந்திருக்கின்றது, உயர் இறைநிலை என்றால் என்ன, அவ் இறைநிலை சித்த நிலையை காண்பதற்கு எம் முயற்சிகள் செய்ய வேண்டும், அம்முயற்சியின் மூலமாக எத்தகைய பலன் வந்தடையும் என்று பல்வேறு வினாக்கள் கலந்த இறை பயணம் மேற்கொண்டு வந்த சீடனே. ஓம் அகதீஷாய நமக. இறை உள்ளுக்குள் இருக்கின்றார், இறை உனக்குள் இருக்கின்றார், இறை உள்ளமர்ந்து உமை வழிநடத்துகின்றார் என்னும் அதிவுன்னத உயர் தத்துவ நிலைதனை, இறை ஞான தத்துவ சித்த நிலைதனை உணர்ந்த சபையில் வந்து அமர்ந்த சீடனே. அகதீஷாய நமக. சபையில் வந்து அமர்ந்து அந்நிலையை உணர்ந்த சீடனே. அகதீஷாய நமக. சிவமகா வாழை சித்தனின் சீடனே. அகத்தியன் ஆசி வழங்குகின்றோம். ஓம் அகதீஷாய நமக. அகதீஷாய நமக. யாம் உரைத்தோம் அகத்தியன் உரைத்த உரைக்குள் இருக்கும் ஆதி இறை அருள் வளையத்திற்குள் இருக்கும் அத்துணை தத்துவத்தையும் ஒரு நொடி பொழுதில் ஒரு காட்சியாய் கண்ட சீடனே. அகதீஷாய நமக. அகதீஷாய நமக. அகத்தியன் இதுகாரும் உரைத்த உரையின் சூட்சம தத்துவ நிலைதனை ஒரு காட்சியாய் தன் நெற்றி சுழு முனையில் கண்ட சீடனுக்கு அகத்தியன் நல்ல ஆசி வழங்கும். அகதீஷாய நமக. யாம் உரைத்தோம் முதல் நிலை, முழு நிலை, இறைநிலை. பிரபஞ்சத்தில் இச்சபையை வணங்கி வாழ்த்தி சரணாகதி அடைகின்ற பொழுது கிடைக்கும் அதிவுன்னத சிவநிலையை கண்டவனே யாம் அகத்தியன் உரைக்கின்றோம். அது உன் நெற்றி சுழுமுனையில் எழுந்தவன் 11,000 யுகங்களாக தவம் கண்டு, இவன் உரைத்தவாறு சிவம் கண்டு சிவத்தை தவமாய் கண்டு, தவத்தை சிவமாய் கண்டு, தவத்திற்குள் சிவம் கண்டு, சிவத்திற்குள் தவம் கண்டு, சபை கண்ட சித்தனை உன் நெற்றி சுழுமுனையில் கண்டாய் என்று அகத்தியன் உரை. அகதீஷாய நமக. ஓம் அகதீஷாய நமக. எக்கானகம் சென்றும் தவமீட்டவில்லை சித்தன், எக்கானகத்திலும் ஒரு நாளுக்கு மேலாக தங்கவில்லை சித்தன், எம் மர அடிநிழலிலும் தவம் காணவில்லை சித்தன். ஏன் இத்துணை ஆற்றல் வந்து அடைந்திருக்கின்றது பிரபஞ்ச மகா சபைக்கு? அவன் அனைத்தையும் உணர்ந்து உள்ளுக்குள் தன்னை உணர்ந்து தன் சுழுமுனையில் அமர்ந்த இறையை உணர்ந்தவன். அவ்வாறு அவனோடு கானகம் காணா தவம் கண்டு, அவனுக்குள் கானகத்தை கண்டு தவம் கொண்டு அவனை கண்டவன் நீ, ஆகையால் அவனை சுழுமுனையில் கண்டவன் கொண்டவன் நீ என்று அகத்தியன் நல்லாசி வழங்கு. ஓம் அகதீஷாய நமக. இதுவே இறை பெரும் நிலையின் சூட்சமம். எங்கு காண முடியும்? அமர்ந்த ஒரு நாளிகை பொழுதிற்குள், அரை நாளிகை பொழுதிற்குள் சிவத்தை கண்ணால் காண முடியுமா? அகக்கண்ணால் காண முடியுமா? புறக்கண்ணால் கண்டு அவன் உரை கேட்க இயலுமா? அந்நிலையை அடைந்த சீடன் என்று அகத்தியன் நல்ல ஆசி வழங்கி. அகதீஷாய நமக. அகதீஷாய நமக. இது அகதீஷாய. அத்துணையும் எவ்வாறு நிகழ்கின்றது? இயல்பு நிலையில் கலியுகத்தில் எவ்வாறு நிகழ்கின்றது? சரணாகதி ஒன்றே அதன் ஒற்றை ஆயுதம். சரணாகதி ஒன்றே அதன் ஒற்றை ஆயுதம். சரணம் என்ற சொல்லுக்குள் இருக்கும் அர்த்தம் என்பது 4 எழுத்து வார்த்தை அல்ல, அதுவே பிரபஞ்சம். அதுவே பிரபஞ்ச ஆற்றலை உள்ளுக்குள் வரவழைப்பதற்குரிய அற்புதமான ஆயுதம் என்று அகத்தியன் உரைக்கின்றோம். அகதீஷாய நமக. அகதீஷாய நமக. சரணம் 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 ஐயப்பா என்று உரைக்கின்றார்களே. ஒரு மண்டல நாள்
அச்சரணம் என்னும் வார்த்தையை உணர்ந்து ஒரு முறை உரைத்தால் போதும். அவன் ஒரு மண்டல நாள் விரதம் இருக்க வேண்டிய அவசியமில்லை சபரிமலை வாசனை காண. ஒரு முறை உண்மையான சரணாகதியோடு சரணம் என்றுரைத்தால் அவனுக்குள் நீர் கண்டவாறு நெற்றி சுழுமுனையில் சபரி வாசனை காணலாம் என்று அகத்தியன். ஓம் அகதீஷாய நமக, ஓம் அகதீஷாய நமக, ஓம் அகதீஷாய நமக. அவ்வாறு ஓர் உன்னத தவநிலையில் அமர்ந்து கொண்டிருக்கும் அற்புதமான வாசனவன் பொதிகை மலையின் தொடரிலே முதல் தொடரில் அமர்ந்திருக்கும் அற்புதமான சிவத்தின் மைந்தனவன். அவனை சரணம் என்று உரைக்கின்ற அத்தகைய வார்த்தை அது பொதுவாக இறை அனைவரோடும் சரணம் அடைய செய்கின்ற அற்புதமான வார்த்தை. அது சரணாகதி என்னும் தத்துவத்தை உணர்ந்த சீடன் உன் போல் அனைத்தையும் உணர்வான் என்று அகத்தியன் நல்லாசி வழங்குகின்றோம். ஓம் அகதீஷாய நமக. சாமியே சரணம், சாமியே சரணம், சரணமையப்பா, சரணமையப்பா. சாமி சரணம், சாமி சரணம், சாமி சரணம், சாமி சரணம், சாமி சரணம். சாமியே, சாமியே, சாமியே. அற்புதமான அருள் நிறை கொண்ட காட்சிதனை கண்டு இறை சபையில் சீடனாய் வலம் வரும் உம்முடைய தான தர்ம கைங்கரிய நிலை தலை தோங்கும் ஆசிதனை அகத்தியன் வழங்கி ஏற்றமுடன் தென்பொதிகை மலைத்தொடரின் அற்புத தொடரில் அமர்ந்திருக்கும் கொங்கு மண்டல நிலைதனில் இருந்து ஆற்றலாக கிளை சபை கண்டு, கிளை சபை என்பது சாதாரண நிலை கொண்ட சபை அல்ல. ஒரு கிளை சபை அமைப்பதற்கு ஆலோசனை எங்கெங்கெல்லாம் நடைபெறுகின்றது தெரியுமா சீடர்களே? அமர்ந்திருக்கும் சிவத்தோடு இணைந்த சித்தர்கள் தேவர்கள் எல்லாம் திருமுருகனை தலையாய தலமாக வைத்து வணங்கும் ஓர் சபையில் எடுக்கின்ற அற்புதமான ஆலோசனை நிலையில் இறுதியில் கிடைக்கும் முடிவாகும் சித்தனே அது. ஓம் அகதீஷாய நமக, ஓம் அகதீஷாய நமக. அவனை ஆராய்ந்து கிளை சபை வினவும் சீடனை ஆராய்ந்து சீடனுக்குள் இருக்கும் கர்ம வினைகளை அகற்றி வைத்து ஆற்றலாய் அவன் சரணாகதி நிலைதனை தெரிந்து அவனுக்குள் இவன் அமர்ந்து அவனாய் வலம் வருகின்ற பொழுது, அவனுக்குள் இவன் அமர்ந்து அவனாய் வலம் வருகின்ற பொழுது வழங்குகின்ற இறுதி நிலை முடிவாகும் கிளை சபை என்பது. ஓம் அகதீஷாய நமக, ஓம் அகதீஷாய நமக. அவ்வாறு பெற்ற கிளை சபையினை பிரபஞ்ச மகா அகத்திய வாழை சித்த சபையாக நினைந்து வாழ்த்தி வணங்கி சரணாகதியோடு தன்னை சார்ந்த சீடர்களை அவரவர் கர்ம வினைகளை சித்தன் கரங்களில் இருந்து பெறும் ஆசிகளின் மூலம் விரட்டுகின்ற ஆற்றல் பெற்ற ஆசானாய் அகத்தியனாய் அமரும் சபையே கிளை சபை என்று அகத்தியன் உரைக்கின்றோம். ஓம் அகதீஷாய நமக, ஓம் அகதீஷாய நமக. அவ்வாறு அகத்தியன் அமர்ந்த கிளை சபையில் நடைபெறும் அத்துணை நிலைகளுக்கும் யாம் நல்ல ஆசிகள் வழங்கி அகதீஷாய நமக, ஓம் அகதீஷாய நமக. ஏற்றமுடன் சற்சங்க நிகழ்வுகள் கண்டு எங்கும் பிரபஞ்ச மகா சபையினுடைய ஆதிசிவ சூட்சம நூலினுடைய ஆசி வார்த்தைகளின் உரை ஒலிக்க உம்முடைய அருள் நிலை பிரபஞ்ச மகா சேவைதனை ஆற்ற அகத்தியன் நல்லாசிகள் வழங்கி அமர்கின்றோம். உம்மோடு இணைந்த கிளை சபை சீடர்கள் யாவருக்கும் நல் ஆசிகள் பகிர்ந்து அமர்கின்றோம் சீடனே. ஓம் அகதீஷாய நமக, ஓம் அகதீஷாய நமக, ஓம் அகதீஷாய நமக.